Praise the Lord. Let's bow down our heads this morning for a word of prayer. The காலை நேரத்தில் நமக்கு தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. மகா இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. மறுபடியுமாக நீங்களை கொண்டு சேர்த்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for taking care of each and every families thus far during this lockdown, while we were away from each other, worshiping together from our homes, Lord Jesus. Thank you for that opportunity. எங்களுடைய வீடுகளில் இருந்து உம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த சான்ஸுக்காக நன்றி. இம்மட்டும் நீங்கள் காத்தீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும். உமக்காக தொடர்ந்து வாழாவது ஆசீர்வதியும் ஆண்டவரே. Heal every families, those who are affected, those who are going through sickness, those who are going through trials and sufferings. Lord, comfort everyone, heal everyone, do miracle. Speak to us through the songs. Speak to us through your word. Make it a blessing for us. Commit everything. In Christ Jesus' name we pray. Amen. Amen. We welcome everyone, those who come to worship the Lord with us this morning. இந்த காலை நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வந்து அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவது பாடலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், அருமையான பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடுவோமாக. இவ்வளோ அருமையான, what a beautiful song. God's grace was sufficient, is sufficient in our life. Just like Paul, many of us praying, Lord, when will you take this thorn? When will you take this storm, this pandemic away, remove it? And God continuously saying what? My grace is sufficient. நம்ம அப்போஸ்தலர் பால் நம்ம நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எப்போ இந்த புயல், எப்போ இந்த கொரோனா வியாதி, எப்போ இந்த அந்த கொள்ள நோய் எங்களை விட்டு அங்கிருந்து போவோம் என்று சொல்ல, என்னோட கிருபை உனக்கு போதும்பா. தேவ கிருபை. His grace is sufficient. It's more than enough. Greater than any storms, greater than any lockdown, greater than any government, greater than any vaccination, greater than anything else. God's grace. That's why we praise Him. எங்களோட சேர்ந்து கரங்க தட்டி பாடி ஆராதிப்போமாக. இந்த காலத்தில் தேவ கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், பக்தன் நாம் தாவீதின் தேவன் நமக்காய். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், பக்தன் நாம் தாவீதின் தேவன் நமக்காய். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா.
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், Thank you, Jesus. கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்ந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்ந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். He led us thus far. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. வெள்ளம் போல் நின்றாய், வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. He gave us the courage thus far. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நித்திய தேவனாம், நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Wherever we are this morning, let's just close our eyes and say thank you, Jesus, once again. As we just sang, thus far He led us, thus far He protected us, thus far He preserved us, thus far
till today, till now, our families, நம்ம குடும்பங்கள் நம்மளை சூழ்ந்து வியாதி நெருக்கங்கள் கஷ்டங்கள் நெருங்கி வந்தாலும் சரி அவர் நல்லவராகவே இருந்தார். நம் வாழ்க்கையில் இம்மட்டும் வழி நடத்தி வந்தார், இம்மட்டும் பாதுகாத்தார். Till now God took care of us. He's all enough. He's worthy. As we just sang, His grace is enough. Because of His grace we are here. Because He is alive, He is a King, He is the risen God. There is power in His resurrection. உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமை உண்டு. அவர் கிருபை போதுமானது. எப்படிப்பட்ட சூழ்நிலை, in every circumstance His grace was enough. His grace was there to protect, to provide our needs. During the lockdown, many lost job, many out of income. இந்த ஊரடங்கு காலங்களில் நிறையவங்க வேலை இழந்தவராக இருக்காங்க. பண கஷ்டம் வழியாக இந்த கொள்ளை நோயை காட்டிலும் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பண கஷ்டங்கள், என்னோட வறுமை பயங்கரமானது சொல்லி, ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. All those who trusted in this God never ashamed thus far. We can say He is the risen Savior. There is power. Our வல்லமை உண்டு. That's why we're going to sing that song. Besides, தம் கிருபை பெரிதல்லோ, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும், என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிலும், என்னுடைய சோதனைகளை பார்க்கிலும், சோர்வான நேரங்களிலும் அவருடைய கிருபை பெரிதானது. வியாதியின் படுக்கையிலும் அவர் கிருபை நம்மளை சூழ்ந்து நம்மளை அனைத்து கவலைப்படாத தனிமையா இருக்கும்போது He was there to love us, to guide us, to lead us. அதான் அந்த பாடலை சேர்ந்து பாடிய விதமாக, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவன் இன்னும் பெரிது. Lord, your grace is greater than life's every unforeseen circumstances. I'll praise you. I sing that song. Let's worship Him and say, thank you, Jesus. Thank you for your grace. Thank you, Jesus. And worship Him and glorify Him this morning. பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மற்றும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை. Yes, Lord, we need more of your grace from hither to what? தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே. நம்ம வாழ்நாளெல்லாம் அது போதும், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலனுடன் இன்னும் செய்ய கிருபை தாரும். Yes, Lord, to serve you continuously, to live for you, we need grace. Tham kirubai. Let us lift up holy hands and say, thank you, Jesus, for your grace. I need your grace. I need it forever. Today I need it. Tomorrow I need it. Forever, in every circumstances.
தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை நிர்மூலமாகாதும் நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனேலும் மதே இம்மாற்றும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே Abba, Father, thank you for your grace. Thank you for your loving kindness and mercy and your all great faithfulness which are new in our life on a daily basis, Lord. Lord, thus far your grace led us. Thus far your grace protected us that we may not fall into sin, that we may not go back to our old lifestyle, that we may be able to just cling on to you and call upon you. உம்மை நோக்கி வாழ இம்மற்றும் அந்த கிருபைக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நிமித்தம் இந்த கால நேரத்தில் நாங்கள் உயிரோங்களும் மத்தியில் இருக்கிறோம். உம்முடைய கிருபை நிமித்தம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நெருக்கி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிகள் கொள்ளை நோய்கள் எங்கள் குடும்பங்களில் வந்தாலும் சரி, உம்முடைய கிருபை போதுமானதாகவே இருந்தது. உம்முடைய கிருபை இம்மட்டும் காத்தது. உம்முடைய கிருபை இம்மட்டும் எங்களை வழி நடத்தது, போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரங்களிலும். தேங்க்யூ, நன்றி இயேசுவே. இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே இன்னும் கொடூரமாக பெரிய ஆண்டவரே just going to suffer more, தாங்க முடியாத அளவுக்கு வரப்போகுது நாங்கள் சொல்கிற மக்கள். Scientists says, the history says, people says around us, we need your grace. உம்முடைய கிருபை இன்னும் தேவையாண்டவரே. நீ வரும் வரைக்கும் ஆண்டவரே உமக்காக சாட்சியாக நாங்கள் நிலை நிற்க உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும். Speak to us through thy word. Thank you. Bless everyone. In Christ Jesus' name we pray. Amen. Amen. Good morning and welcome every one of you for this Sunday morning worship service. இந்த ஓய்வு நாள் காலையிலும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் காலை வணக்கத்தோடு கூட நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings you all in the blessed name of my Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Indeed, it is a privilege sitting in the presence of the Lord. தேவனுடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருப்பது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு ஸ்லாக்கியம் என்று சொல்ல முடியும். And we thank the Lord for all those who are sitting in your houses. உங்களுடைய வீடுகளில் அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Sit prayerfully. ஜெபத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருங்க. Sit as if you are sitting in the same church. நீங்கள் ஆலயத்தில் எப்படி அமர்ந்து கொள்வீர்களோ
அவனமாய் நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். We thank the Lord for every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். All those who are listening in different places, may the Lord bless you abundantly. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான ஜனத்தார், நீங்கள் எங்கு இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இடங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Praise God for your cooperation. Praise God that you have been praying together with us. எங்களோடு கூட நீங்கள் ஒத்துழைத்தது மாத்திரமல்ல, எங்களோடு கூட நீங்கள் ஜெபம் செய்த நபர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். So I want you to continuously do that. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விரும்புகிறேன். This morning I will continuously study from 1 Kings chapter 18. இந்த காலை நேரத்திலே 1 ராஜாக்களுடைய புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். Turn with me to chapter 18, 1 Kings chapter 18. 1 ராஜாக்களுடைய புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 30. அதனுடைய 30ஆம் வசனம். There is a beautiful statement. அங்கு ஒரு அழகான ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை வண்ணமாய் வருகிறது. In chapter 30 verse and chapter 18 verse 30, the last part, and it says like this: he repaired the altar of the Lord that was broken down. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தினுடையதான அதனுடைய 30ஆம் வசன கடைசி பகுதி இன்ன பிரகாரமாய் பார்க்கிறோம். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. I'm going to read that verse again with more emphasis this morning. இந்த காலை நேரத்திலே அதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தி நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். He repaired the altar of the Lord that was broken down. தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்ததான பலிபீடத்தை இங்கு தீர்க்கதரிசி அவன் செப்பனிடுகிறான். Chapter 18 says, 18ஆம் அதிகாரம் சொல்லுகிற காரியம், Elijah is on Mount Carmel. இப்பொழுது எலியா கர்மேல் பர்வதத்திலே தான் இருக்கிறார். We see in that verse 1, அதனுடைய 1ஆம் வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம். and the Lord said to Elijah, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் எலியாவுக்கு உண்டாகி, go present yourself to Ahab. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பித்து, so far you are hiding. நீ உன்னை மறைத்து கொண்டு வருகிறாய். And you are hiding. So far you were hiding. நீ உன்னை இதுவரைக்கும் நீ மறைத்து கொண்டு வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. Now the time has come. இப்பொழுது நேரம் வந்திருக்கிறது. And you have to go and show yourself. நீ போய் இப்பொழுது அரசனுக்கு முன்பதாய் நீ காண்பிக்க வேண்டும். Last 2 Sundays, போன 2 வாரங்களிலே, and we have been studying from chapter 17. 17ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். And we have studied and talked about the ministries of Elijah. எலியாவினுடையதான ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாய் கற்றுக்கொண்டு வந்தோம். And then I have stopped with the word, the very important need of this hour. அதற்கப்புறம் இப்பொழுது உள்ளதான நமக்கு தேவையான மிக முக்கியமான நேரம் என்கிறதான காரியத்தோடு கூட நான் நிறைவு செய்தேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். You know what is the need of this hour? இந்த நேரத்தினுடையதான தேவை என்னவா இருக்கிறது என்று தெரியுமா? Prayer. ஜெபம் இந்த நாட்களிலும் நேரங்களிலும் நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. Let me emphasize that word again. அந்த வார்த்தையை நான் அழுத்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். The need of this hour is prayer. நம்முடைய இந்த காலகட்டத்திற்கு மிக முக்கியமான தேவைப்படுகிற நேரங்கள் ஜெபங்களாக இருக்கிறது. So we will continue studying in connection with that. நாம் அதோடு கூட அதே சிந்தையோடு கூட தான் நாம் தொடர்ந்து நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். Few lessons, and I would like to just mention about the prayer. ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு அறிவுரையா இதிலிருந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். Last week I have emphasized, போன வாரம் ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், not one time, ஒரு தடவை அல்ல 3 times. 3 நேரம் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று. Thank the Lord, there are many people, those who prayed 3 times, taking time for prayer. ஒரு நாளைக்கு 3 நேரங்கள் ஜெபித்ததான, அதற்காய் நேரம் எடுத்து ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Your prayers are not going to be in vain. உங்களுடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போவதில்லை. Now today, இன்றைக்கு in continuation with that one, இதோடு கூட நாம் சேர்ந்து படிக்கிறதான காரியம், and here is a place where Mount Carmel, God's servant,
standing with a great challenge. இங்கு ஒரு பெரிய சவாலோடு கூட கர்த்தருடைய ஊழியன் ஒரு பெரிய சவாலை சந்தித்து கர்மேல் மலையிலே தான் நின்று கொண்டிருக்கிறார். I'll tell you one thing very clearly. ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். This is the time for a great challenge for every believers and every God's people, and this is the hour for that. நமக்கு நாம் சந்திக்கிற இந்த நேரங்கள் தான் பெரிய சவாலா இருக்கிறது. இது சவாலினுடையதான நேரங்களாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். A great challenge in front of us. நமக்கு முன்பதாக இருக்கிறதான ஒரு பெரிய சவால்கள். How can we just overcome that challenge? எப்படி இந்த சவால்களை நாம் ஜெயித்து நாம் மீண்டு வர முடியும்? It's a challenge. It is a challenge. இது நமக்கு ஒரு சவாலா இருக்கிறது. And it's proving, and we have to prove that our God is true, living and prayer answering. நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும், நாம் தெய்வன் உண்மையானவர், அவர் ஜீவிக்கிற தெய்வன், ஜெபத்தின் மூலமாய் நாம் அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். This man of God stood on Mount Carmel. இந்த தெய்வ மனிதன் கர்மேல் மலையில பர்வதத்திலே தான் நின்றான். And he proved that and shown. அவன் மிக தெளிவாய் நிரூபித்து காண்பித்ததான காரியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. Every believers, every God's people, let me tell you, this is the time you have to prove again and again, my God is great. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நிரூபித்து காண்பிக்க வேண்டும், என் தேவன் பெரியவர் என்று சொல்லி நாம் நிரூபித்து காண்பிக்கக்கூடியதான நேரங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So the portion what I have read it, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வேத பகுதி, and that last part of chapter 18 verse 30, 18ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, and that is the same portion. He repaired the altar of the Lord that was broken down. தகர்ந்து போனதான உடைந்து போனதான தேவனுடைய பலிபீடத்தை இங்கு தெய்வ மனிதன் அவன் சரிப்படுத்துகிறான், செப்பனிடுகிறான். I wanted to just give you few lessons from that point. இந்த வேத பகுதியில் இருந்து ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக lesson number 1, முதலாவதாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், he stood alone. அவன் தனிமையாய் தனிமரமாய் அவன் நின்றான். Look on to verse 22. அதனுடைய 22ஆம் வசனத்தை பாருங்கள். Then Elijah said to the people, I am alone and left a prophet of the Lord. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். And then he says, அதற்கு அப்புறம் தான் சொல்லுகிறார், the other side a great number of people are there. அதற்கு எதிர் பக்கத்திலே பெரிய ஒரு திரளான எண்ணிக்கையுள்ள நபர்கள் இருப்பதை பார்க்கிறோம். He stood alone on the Mount Carmel. கர்மேல் பர்வதத்திலே அவன் தனியாய் அவன் நின்று கொண்டிருக்கிறான். And when you read that verse, அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது you have to understand this fact. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். There were many true prophets of the Lord were there. அந்த நாட்களிலே அநேகர் உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். And he says in verse 13, அதனுடைய 13ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, and when Jezebel who killed the prophets of the Lord, Obadiah has taken care of over 100 people and protected them. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது அங்கு ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே நான் இப்படியாய் வைத்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். Obadiah was a personal secretary, or in another words of Ahab, said that one I have taken care of as much as I could. ஒபேதியா எசபேலுக்கு பணி செய்ததான ஒரு நபராய் தான் இருந்தாலும் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அவன் மறைத்து அவன் பாதுகாத்தான். So what when Elijah said that I stood alone, நான் தனிமையாய் நின்றேன் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, and the meaning is that அதனுடைய அர்த்தம் இதுவாய் இருக்கிறது, he was the only one openly serving the Lord. அவன் ஒருவன் மாத்திரமே வெளியரங்கமாய் உண்மையாய் கர்த்தரை சேவிக்க கூடியவனாய் தான் You இருந்தான். understand that one openly, others were in secret and different places were there. மற்றவர்கள் ரகசியமாய் அவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் பொதுவான ஜனங்களுக்கு வெளியரங்கமாய் தேவனை சேவை செய்ததான ஒரு தெய்வ மனிதர். Let me encourage you with this word. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையோடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். One with God is a majority. ஒரு நபர் தனியா இருந்தாலும்
தேவனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அதிக எண்ணிக்கை பலம் அவருக்கு தான் I இருக்கிறது. encourage every one of you with that word. இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையோடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். You may be alone in your house. ஒருவேளை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தனிமையா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். Only one has served the Lord and loved the Lord. ஒருவர் மாத்திரமே தேவனை சேவித்து தேவனை சேவை செய்த நபர்களா இருந்திருக்கலாம். Let me tell you, we encourage you very clearly. இந்த வார்த்தையோடு கூட நான் உங்களை Maybe உற்சாகப்படுத்துகிறேன். in a nook and corner. எல்லா மூலை முடுக்குகளா இருந்தாலும், Maybe in a place where nobody has even given attention to you. யாரும் உங்களுக்கு செவி சாய்க்காமல் உங்கள் கருதாமல் இருக்கப்பட்டதான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், You are with the Lord is a majority. நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்களா இருக்கிற நீங்கள் தான் அதிக எண்ணிக்கை கொண்டவர்களா இருக்கிறீர்கள். You may be a person serving as a doctor. ஒருவேளை நீங்கள் மருத்துவராய் தேவனுடைய ஊழியர்களை நீங்கள் தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம். Maybe a person as a nurse. ஒருவேளை நர்ஸாய் செவிலியராய் நீங்கள் உங்களுடைய வேலை சேவைகளை கர்த்தருக்காய் Maybe செய்கிறவர்களாய் a இருக்கலாம். medical worker. ஒருவேளை மெடிக்கல் துறையிலே பணி செய்கிற நபராய் நீங்கள் இருக்கலாம். Maybe a person working in a official manner. ஒருவேளை அலுவலக பணியிலே நீங்கள் பணியாற்றக்கூடிய நபர்களாய் Let இருக்கலாம். me encourage you very clearly. நான் உங்களை உற்சாகப்படுத்த Whether in the விரும்புகிறேன். hospital or in the office atmosphere or in the places, you are not alone. மருத்துவமனையோ அலுவலக சூழ்நிலையோ நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் நீங்கள் தனிமையாய் ஒருபோதும் இருக்கவில்லை. Don't give it up. ஒருபோதும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க, நான் தனிமரமா இருக்கிறேனே. Don't get discouraged. ஒருபோதும் தனிமையை பார்த்து நீங்க சோர்ந்து போய் விடாதீங்க. I am with my Lord. நான் என்னுடைய தேவனோடு கூட இருக்கிறேன். I am with my Lord. என்னுடைய தேவனோடு கூட நான் இருக்கிறேன். Prayerfully do your work. ஜெபத்தோடு உங்களுடைய கிரியை நீங்கள் செய்யுங்கள். Continuously serve Him. தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருங்கள். That is what Elijah has proved. அதைத்தான் எலியா நமக்கு நிரூபித்து காண்பித்தார். What a wonderful lesson is that. எவ்வளவு அருமையான ஒரு பாடம் அது. I do not know what is your life and what you feel sometimes. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று சொல்லி ஒருவேளை எனக்கு தெரியாது. Maybe your parents, your dear ones are not nearby to you. ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்களோ நெருங்கினவர்களோ உங்களுக்கு அருகாமலே இல்லாமல் இருக்கலாம். Maybe a person, there may not be any person to just give a word of comfort. உங்களுக்கு ஆறுதலுடையதான வார்த்தையை சொல்லுவதற்கு கூட ஒருவரும் இல்லாமல் கூட இருக்கலாம். But let me tell you, encourage you this morning. ஆனால் இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் If you are a person, know the Lord. நீங்கள் தேவனை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் You are not alone. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் You அல்ல. are with a majority. நீங்கள் தேவனோடு கூட இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். One with God is a majority. ஒரு நபர் அந்த நபரோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றால், இல்லை என்றால் அந்த நபர் கர்த்தரோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவரே எண்ணிக்கையில் Let மிகுந்தவர். me encourage that word with a strong statement. One with God is a majority. தேவனோடு கூட இருக்கிற அந்த ஒரு நபர் எண்ணிக்கையிலே பெரியவராய் இருப்பார். Lesson number 2. இரண்டாவது பாடமாய், And we'll come to verse 30 now. அதனுடைய 30ஆம் வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். And here it is recorded. இங்கு அவை எழுதப்பட்டிருக்கிறது, He repaired the altar of God. தேவனுடையதான பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். Lesson number 2, he says he repaired the altar of the Lord. இரண்டாவது பாடம் அப்படியே சொல்லுகிறது, அவன் தேவனுடையதான பலிபீடத்தை அவன் சரிப்படுத்தினான். Who originally built that altar which Elijah used? எலியா பயன்படுத்தினதான அந்த பலிபீடத்தை யார் கட்டினார்கள்? Probably a member of the believing remnant of Israel. இஸ்ரவேல் ஜனத்திலே கர்த்தரை விசுவாசித்ததான மீதமிருந்ததான நபர்கள் அதை கட்டியிருந்திருப்பார்கள். Maybe any one of them. ஒருவேளை யாராவது ஒருவர் அதை கட்டியிருந்திருக்கலாம். Maybe that person privately worshiped the Lord. ஒருவேளை தனிப்பட்ட விதத்திலே தேவனை ஆராதிக்கக்கூடியதான ஒரு நபர் அதை கட்டியிருந்திருக்கலாம். But that altar is destroyed now. ஆனால் இப்பொழுது அந்த பலிபீடமானது முற்றிலும் அகற்றப்பட்டிருக்கிறது. Chapter 8, 19, verse 10, it says, 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, and he says that when the prophets have destroyed those altar of the Lord. அந்த பலிபீடத்தை அவர் பாகாலை வழிபடுகிறதான தீர்க்கதரிசிகள் அவர்கள் சிதைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். The altar was broken down. அந்த பலிபீடமானது சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டது. For a long time. அநேக நாட்களாய் அவை உடைக்கப்பட்டிருந்தது. Nobody was mindful about it. யாரும் அதை குறித்து எண்ணவில்லை, ஒருபோதும் கரிசனைப்படவும் இல்லை.
Nobody thought about having any repair. இப்படிப்பட்டதான ஒரு பலிபீடத்தை செப்பனிட வேண்டும் என்று சரிப்படுத்த வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. The reason is that one Baal prophets and they were just making all the things. அதனுடைய காரணம் என்னவென்றால் பாகாலை வழிபடுகிறதான தீர்க்கதரிசிகள் அவங்க தான் பெருசு அவங்க செய்து கொண்டு வந்தாங்க. Let me tell you one thing very clearly. இதை நான் தெளிவாக உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். Altar is the place where sacrifice was made. பலிபீடத்தில் தான் தேவனுக்காக பலி செலுத்தக்கூடிய இடமாய் பலிபீடம் இருந்தது. That is what exactly we see there. அதைத்தான் நாம் இதிலே பார்க்கிறோம். Prayer is a sacrifice. ஜெபம் நாம் செலுத்துகிறதான ஒரு பலி ஒரு அர்ப்பணமாக இருக்கிறது. You understand what I am talking about? நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? Prayer is a sacrifice. ஜெபம் நீங்களும் நானும் செலுத்துகிற ஒரு பலியாய் It இருக்கிறது. is equivalent to a sacrifice. my இது dear ஒரு friends. பலிக்கு நிகராய் நம்முடைய ஜெபம் என்னப்படுகிறது. For a sacrifice it takes time ஒரு பலியை செலுத்துவதற்கு அதற்கு நேரம் எடுக்கும். and it takes pain அது வேதனை உண்டாக்கக்கூடிய செயலுக்கு நேராய் செல்லும். and it is a hard work உண்மையிலே அது ஒரு கடினமான ஒரு வேலையாய் இருக்கிறது. and it is not easily to be done. உண்மையிலே பலி செலுத்துவது அவ்வளவு லகுவான எளிமையான காரியம் அல்ல. If you have a dedicated mind, then only you will be able to come to the altar for a sacrifice. நீங்கள் பலி செலுத்துவதற்கு ஒரு அர்ப்பணமுள்ள ஒரு இருதயம் இருந்தால் மாத்திரமே நீங்கள் பலி செலுத்துவதற்கு பலிபீடத்திற்கு அருகாமையில வர முடியும். With emphasize that, I would like to read 2 verses. அதோடு கூட அழுத்தி சொல்வதற்காக 2 வசனங்களை நான் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Turn with me to Psalms 55. என்னோடு கூட சங்கீதம் 55ஆம் சங்கீதத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Sorry, Psalms 51 51ஆம் சங்கீதம் and verse 17. அதனுடைய 17ஆம் வசனம். Psalm number 51 verse 17. 51ஆம் சங்கீதம் அதனுடைய 17ஆம் வசனம். The sacrifices of God are a broken spirit தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். and broken and a contrite heart. தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். And you will never despise that. நீர் ஒருபோதும் அப்படிப்பட்டதான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. The true sacrifices come to the presence of the Lord with a broken mind and a broken heart. உண்மையான பலியானது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு வருகிறதுதான் உண்மையான பலியாய் இருக்கிறது. Let me tell you, all believers and all the all believers and friends, என்னை கேட்கிறதான என்னுடைய விசுவாசிகளே நண்பர்களே நான் இதை சொல்லிக் கொள்கிறேன். these are the times I know that many are broken and completely gone down and come to the presence of the Lord, call upon again. இந்த காலகட்டத்திலே நாம் அநேகர் உடைந்து சிதந்து போய் இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுவதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. This is what the place where we have to come back now. இந்த ஒரு இடத்துல தான் இன்றைக்கு நாம் திரும்ப வர வேண்டும். Come with a broken heart. நொறுக்கப்பட்டதான இருதயத்தோடு கூட நீங்கள் அவருக்கு நேராய் வாருங்கள். Few weeks back that I told about Jeremiah was crying, overly crying again and again. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாய் நான் சொன்னேன், எரேமியா தேவனுக்கு முன்பதாய் அவன் கூப்பிட்டான், கதறி அழுதான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். He cried for the people of God. தம்முடைய தேவனுடைய ஜனத்தினுடைய மக்களுக்காய் அவன் அழுதான். Oh believers, let us cry. Let us come with a broken heart at the altar of prayer. விசுவாசிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஜெபத்திலே அழுது ஜெபிக்கிறதான தரித்திருக்கிறதான ஒரு பலிபீடத்திற்கு நேராய் வருகிற ஒரு செயல் எப்பொழுது நமக்கு இருக்கட்டும். One more reference from the New Testament I will give you. புதிய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Colossians chapter 4. கொலோசியர்கள் நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம். And in verse 12. அதனுடைய 12ஆம் வசனத்திலே, and it's a beautiful statement about a man of God, it is written. இங்கு ஒரு தெய்வ மனிதனை குறித்து ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Turn with me to Colossians chapter 4 verse 12. கொலோசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Epaphras, who is one of you, a bond servant of Christ, greets you. எப்பப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும்
கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி அவன் வாழ்த்துதல் சொல்லுகிறான். Then continuously say, அதற்கப்புறம் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது, always laboring fervently for you in prayers. தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். Did you see that word? அந்த வார்த்தை தெளிவாய் பார்த்தீர்களா? Epaphras and the Lord's servant mentioned, Paul mentioned very clearly, one among you, Epaphras, is an outstanding person, and saying that one fervently, laboring fervently in prayers. எப்பப்ராவை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம், ஜெபத்தில் எப்பொழுதும் உங்களுக்காய் போராடுகிற ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் அதை குறித்து Not சாட்சி simply பார்க்கிறோம். just praying. ஏதோ ஒரு சும்மா ஜெபிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, And he said that one perfect and complete in the will of God. அவன் தேவனுடைய சித்தத்திற்கு அவன் உண்மையை சார்ந்து அவன் ஜெபித்தவனாய் இருந்தான். In these days of crisis, இந்த கால நிலையிலே நாம் இவ்வண்ணமாய் இருக்கிறோம். God needs such kind of Epaphras today. இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், இப்படி ஜெபிக்கக்கூடியதான எப்பப்ராக்களை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். This morning let me challenge you again and again. இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு நான் சவாலாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Very strongly say that. மிக உறுதியாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This time of crisis you should be Epaphras in the place wherever you are. இந்த காலங்களிலே நாம் எங்க இருந்தாலும் சரி, இருக்கிறதான இடங்களிலே நீங்களும் நானும் எப்பப்ராவினுடைய குணாதிசயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். That is to be examined in our life. Am I an Epaphras praying for somebody else or praying for myself alone? எனக்காய் நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா, இல்லையென்றால் மற்றவர்களுக்காய் ஜெபத்திலே நான் போராடுகிறவனா இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். As I told you, altar is the place where the sacrifices are made. ஏற்கனவே நான் சொன்னேன், பலிபீடத்தில் தான் பலிகள் செலுத்தப்படுகிறது என்று சொல்லி நான் சொன்னேன். I'm going to emphasize on 3 places where our altar is broken down. இன்றைக்கு 3 இடங்களிலே நம்முடைய பலிபீடம் எங்கு சிதைந்து உடைந்து இருக்கிறது என்பதை குறித்து 3 இடங்களிலே அதை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 places of our life and the altar is broken down. நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதங்களிலும் 3 இடங்களிலே நம்முடைய இந்த பலிபீடமானது சிதைக்கப்பட்டு உடைந்திருக்கிறது. Number 1, முதலாவதாக personal altar is broken down. நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டியதான தனிப்பட்ட பலிபீடம் இன்றைக்கு உடைந்திருக்கிறது. As I told you earlier, ஏற்கனவே இதற்கு முன்பதாக நான் சொன்ன வண்ணம், Elijah repaired the altar. Somebody who was a remnant was using and that to worship the Lord. மீள்ந்திருந்தவர்கள் பயன்படுத்துவதற்காய் அந்த பலிபீடம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பலிபீடத்தை சிதைத்து போட்டார்கள். அந்த சிதைந்து போனதான பலிபீடத்தை எலியா இப்படியாய் அவன் செப்பனிடுகிறான். Let me ask you, my dear believers, என்னுடைய விசுவாசிகளே, நான் உங்களிடத்தில் இதை கேட்க விரும்புகிறேன். friends and families, என்னை கேட்கிறதான என்னுடைய நண்பர்களே, குடும்பத்தாரே, what about your personal altar? உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய பலிபீடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? I'm not talking about your family prayer, your personal altar. உங்களுடைய குடும்ப ஜெபத்தை குறித்து நான் கேட்கவில்லை. நீங்களும் கர்த்தருக்கு நேராய் இருக்கிறதான உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து நான் When கேட்கிறேன். you are in a crisis, நீங்கள் இப்படிப்பட்டதான காலத்தினுடையதான மாறுதல்களே நீங்கள் இருக்கும் when பொழுது, you are in trouble, நீங்கள் கலக்கத்தில் இருக்கும்போது God has answered your prayer. உங்களுடைய ஜெபத்திற்கு தெய்வன் பதிலை கொடுத்தார். God blessed your life. தெய்வன் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்தார். God has given blessing in your families. உங்களுடைய குடும்பங்களில் தெய்வன் ஆசீர்வாதங்களை Your கொடுத்தார். children were blessed. உங்களுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. God blessed your situation, turned your situation as a blessing. உங்களுடைய எல்லா நிலைமையும் தெய்வன் ஆசீர்வாதமாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் You know மாற்றினார். what happened nowadays? ஆனா இப்பொழுது என்ன நடக்கிறது? We have forgotten that personal altar where we prayed, where our forefathers prayed and got blessing. நம்முடைய மூதாதையர்கள் பெற்றுக்கொண்டதான ஜெபித்து பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதம், தனிப்பட்ட வாழ்விலே நாம் ஜெபித்து பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் மறந்து விட்டோம். Turn with me one verse. ஒரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Matthew chapter 6. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் And in verse 6 அதனுடைய 6ஆம் வசனம் is a very famous verse that everybody repeat every time. எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடியதான ஒரு வேத வசனமாய் அவை இருக்கிறது. Matthew chapter 6 மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் verse 6. அதனுடைய 6ஆம் வசனம், When you pray, go into your room when you have shut
your door, pray to your Father who is in the secret place. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். We always want to just show to somebody else, I am a praying man. நான் ஜெபிக்கிற ஒரு நபர் என்று சொல்லி எப்பொழுதுமே நம்ம மத்தவங்கிட்ட காட்டுவதற்கு தான் நாம் விரும்புகிறவர்களா We இருக்கிறோம். show out our language and the ability to speak. ஜெபத்திலே நாம் பேசுகிற வார்த்தை, ஜெபிக்கிற பயன்படுத்துகிற வார்த்தை, நான் இதிலெல்லாம் சிறப்பா இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக நாம் அதை பயன்படுத்துகிறோம். God doesn't appreciate. தெய்வன் ஒருபோதும் அப்படிப்பட்ட செயல்களை தெய்வன் He said that பாராட்டுகிறதில்லை. in your personal prayer, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே and you go to your room, நீங்கள் உங்களுடைய அறைக்கு சென்று shut the door, உங்களுடைய அறையை நீங்கள் அடைத்து pray to the Lord, கர்த்தரிடத்தில் நீங்க ஜெபம் செய்யுங்க. and the Lord will answer you. தெய்வன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று This பார்க்கிறோம். morning, let me urge you again. இந்த காலை நேரத்திலே உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது இதுவா இருக்கிறது. Examine whether your personal prayer, personal altar is broken down or is still there. உங்களுடைய தனிப்பட்டதான பலிபீடம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறதா, இல்லை என்றால் இன்னும் அவை செப்பனிடப்பட்டதா இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். When was the last time you repaired the personal altar? உங்களுடைய தனிப்பட்ட பலிபீடத்தை கடைசியாய் நீங்கள் சரிப்படுத்தின செயல் எதுவா இருக்கிறது? This morning, every believers. இந்த காலை நேரத்தில் எல்லா I'm விசுவாசிகளுக்கும் not talking that when you get up and sitting in your bed 1 minute and praying and coming out. நீங்கள் காலையில எழும்பினவுடன் உங்களுடைய படுக்கையிலிருந்து இறங்குவதற்கு முன்பதாய் ஒரு நிமிடம் ஜெபித்து வருகிறதான இந்த செயலை குறித்து நான் பேசுகிறதில்லை. I want when you get up in the morning, நீங்கள் காலையில் அதிகாலையில் எழும்பும் பொழுது take time, நீங்கள் நேரத்தை sit எடுத்துக்கொள்ளுங்கள். in the presence of the தேவனுடைய Lord, பிரசன்னத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். kneel down the altar, personal altar. தனிப்பட்டதான ஒரு விதத்திலே நீங்கள் தெய்வனுக்கு நேராய் முழங்கால் படியிடுகிற நேரங்கள் இருக்கட்டும். You need to keep on doing that. நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். Many of you are doing maybe, நீங்கள் அநேகர் செய்து கொண்டு வருகிற நபர்களாக but if you are இருக்கலாம். not doing it, ஆனா இதுவரைக்கும் நீங்க யாராவது you செய்து don't கொண்டு வரவில்லை show என்றால் anybody else anywhere நீங்கள் else. அங்கும் யாரிடத்திலும் எதையும் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Let the heavenly Father seize and answer you. பரமபிதா உங்களை கண்டு உங்களுக்கு பதில் அளிக்கட்டும். Personal altar is broken down. தனிப்பட்டதான பலிபீடமானது உடைந்து போயிருக்கிறது. If that is broken down, why can't you repair today? அது உடைந்து சிதைந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க ஏன் உங்களுடைய பலிபீடத்தை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளக்கூடாது? Number 2. இரண்டாவதாக The second place, இரண்டாவது இடத்தை குறித்து பார்க்கிறோம். and where the altar is broken down. நம்முடைய வாழ்விலை உடைந்து போனதான இரண்டாவது பலிபீடத்தை குறித்து பார்ப்போம். Family altar is broken down. குடும்பத்தினுடையதான பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கிறது. Family altar is broken down. குடும்பத்தில் இருக்க வேண்டியதான பலிபீடம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. God's children need to have a family prayer, and that is a blessing. தேவனுடைய பிள்ளைகளுக்கு குடும்பம் ஜெபம் இருக்க வேண்டும். அது உண்மையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். Let me tell you one thing here very clearly. இங்கு நான் இதை மிக தெளிவாய் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Earlier days, நம்முடையதான முந்தி காலங்களிலே and our forefathers, நம்முடைய தாத்தாவோ மூதாதையர்கள் யாரா இருந்தாலும் சரி, your father, your mother, உங்களுடைய தாயா இருக்கட்டும், உங்களுடைய தகப்பனாய் கூட இருக்கலாம். when you get up in the morning, நீங்க காலையில எந்திக்கும் போது call all the children, எல்லா பிள்ளைகளையும் அழைப்பார்கள், family members, குடும்பத்தில் உள்ளவர்களை அழைப்பார்கள். and in the morning sit there and sing and praise and pray. காலையில இப்படியாய் குடும்பமாய் அமர்ந்து பாடலை பாடி ஜெபிக்கிற ஒரு குணாதிசயம் நம்முடைய பழைய காலத்துல இருந்தது. You know what was that? அது என்னவா இருந்தது தெரியுமா? That was an alarm clock ringing, like an alarm clock for your neighbors and your streets. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏறெடுக்கப்பட்டதான அந்த குடும்ப ஜெபம்தான் மற்றவர்களுக்கு அவை அலாரம் கிளாக்காய் அவை செயல்பட்டு வந்தது. If you forget to pray and that reminds you that family pray, it is time. It is an alarm clock. நீங்கள் எழும்பி ஜெபிக்கும் பொழுது மற்ற குடும்பத்திற்கு நீங்கள் எழும்பி விட்டீர்கள் என்கிறதான ஒரு அலாரத்தினுடையதான செயல் அவர்களை எழுப்புவதற்காய் உங்களுடையதான குடும்ப ஜெபம் பயனுள்ளதா இருந்தது. Where is your family altar today? ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு குடும்ப பலிபீடம் எங்கே போய்விட்டது? Many of you just get up and sit in a corner and pray and walk away. அநேகர் நாம் எழுந்து ஒரு மூலையிலே அமர்ந்து ஜெபித்து நாம் அப்படியே சென்று விடுகிறோம்.
If we call others நீங்கள் மற்றவர்களை அழைப்பீர்கள் என்றால், and maybe a family member, ஒருவேளை குடும்ப நபர்களாய் கூட இருக்கலாம், you pray, I am going to sit here. நீங்க ஜெபம் செய்யுங்க, நான் இங்க உட்கார்ந்துக்கிடுவேன்னு சொல்லி That is அமர்ந்திருக்கிறவர்கள் the உண்டு. attitude many families. அநேக குடும்பங்களுக்கு அதுவே அவருடைய செயலாய் இருக்கிறது. I wanted to emphasize this morning very clearly. இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். Family means all those who are staying together with குடும்பம் you. என்று சொல்லி சொல்லும் பொழுது யாரெல்லாம் உங்க வீட்டுல தங்கி இருக்கிறாங்க அவங்க எல்லாமே உங்களுடைய குடும்பத்தாராய் இருக்கிறார்கள். Staying together யாரெல்லாம் உங்களோடு கூட ஒன்றாய் தங்கி இருக்கிறார்கள் and calling them together a particular time, அவர்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒன்றாய் அழைத்து and then started praying and let the people hear that. அதற்கப்புறம் நீங்க ஜெபம் செய்ய வேண்டும், ஜனங்கள் அதை கேட்கட்டும். Let me tell you, my dear friends, very clearly, என்னுடைய நண்பர்களை இதை நான் தெளிவாய் you சொல்லுகிறேன். have to start doing that one today if you have not done it. உங்களுடைய குடும்பத்தினுடைய பலிபீடத்தை நீங்கள் செப்பலிடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நிறுந்து நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். When you look into the Old Testament நீங்க பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா, and in Joshua chapter 24, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் verse 15, அதனுடைய 15ஆம் வசனத்திலே famous words, ஒரு பிரசித்தமான ஒரு வசனமாக it இருக்கிறது. is hanged in your houses. இது உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் வசன பலகைகளாய் இதை நீங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறீர்கள். As for me and my family will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். Joshua is challenging to the nation. யோசுவா ஜனங்களுக்கு நேராய் சவாலா இதை குறித்து I do சொல்லுகிறார். not know whom you worship. I have no idea. நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. But I know one thing very ஆனால் clearly. ஒரு காரியம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். I and my family நானும் என் குடும்பமோ will pray together. நாங்கள் ஒன்றாய் நாங்கள் We will ஜெபிப்போம். worship together. நாங்கள் ஒன்றாய் தேவனை ஆராதிப்போம். Our family prayer will continue. எங்களுடைய குடும்ப ஜெபம் தொடர்ந்து நடக்கும். What a wonderful word is that. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அது. Look into one more verse. இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள். Acts of the Apostle அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் chapter 10. அதனுடைய 10ஆம் அதிகாரம். Acts of the Apostle chapter 10. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். There is talking about a family. இங்கு ஒரு குடும்பத்தாரை குறித்து அங்கு பேசப்படுகிறதை பார்க்க முடியும். And chapter 10 verse 2 அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் is talking about a man named Cornelius. இங்கு கொர்நேலியு என்று சொல்லி சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனை குறித்து இதிலே பார்க்க And முடியும். it is written, அவன் எழுதப்பட்டிருக்கிறது, a devout man, அவன் தெய்வ பயபக்தி உள்ளவன், one who feared God with all his household, தன் வீட்டார் அனைவரோடும் தெய்வனுக்கு பயந்தவனுமாயிருந்து, who gave harm generously அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து and prayed to God always. எப்பொழுதும் தெய்வனை நோக்கி ஜெபம் பண்ணி Did கொண்டிருந்தான். you understand what I said it? நான் சொல்லுகிறது உங்களால் புரிந்து கொள்ள The முடிகிறதா? word it is written as a household. இங்கு அவனுடைய வீட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Let me tell you, my dear believers, என்னுடைய விசுவாசிகளை நான் அதை குறித்து சொல்லுகிறேன். not you and your children alone. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தனிமையா இருக்கிறது நீங்கள் ஜெபிக்கிறது அல்ல. You, your husband, your wife, your children all together sitting at the altar of family and crying unto the Lord. கணவன், மனைவி, பிள்ளைகள் நீங்கள் யாவரும் குடும்பமாய் இருந்து உங்களுடைய குடும்ப பலிபீடத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு செயல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். This morning I wanted to emphasize. இந்த காலை நேரத்தில் அதை நான் அழுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். When was the last time you have repaired your family altar? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தினுடைய பலிபீடத்தை கடைசியாய் நீங்கள் எப்பொழுது செப்பனிட்டீர்கள்? And it is written, we know that one, this Proverbs every time. நீங்கள் எப்பொழுதுமே இந்த நீதிமொழிதான புஸ்தகத்திலே இந்த வார்த்தையை நான் நினைவுத்த விடவே நாம் வாசித்திருக்கிறோம். Family, those who pray together will stay together. ஒன்றாய் ஜெபிக்கிற குடும்பம் ஒன்றாய் தங்குகிறதான ஒரு குடும்பமாய் இருக்கும். My dear believers, let me tell you, urge you, this is the time to teach your children the importance of family prayer. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதான நேரம் இது. குடும்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. Don't take it as an easy thing. இதை ஒருபோதும் எளிமையான பரவாயில்லை அப்படி சொல்லி லகுவாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Two areas I have told you. ரெண்டு விதங்களிலே குறித்து நான் உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன். Personal altar is broken down. தனிப்பட்ட பலிபீடம் இன்றைக்கு சிதைந்து போய் இருக்கிறது. Family altar is broken down. குடும்பத்தினுடையதான பலிபீடம் இன்றைக்கு சிதைந்து போய் இருக்கிறது. The third one, மூன்றாவதாக church altar is broken down. சபையினுடைய பலிபீடம் இன்றைக்கு சிதைந்து போய் இருக்கிறது. Let me emphasize that word again. அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Church altar is broken down. சபையினுடையதான பலிபீடம் இன்றைக்கு உடைந்து போய் இருக்கிறது.
These are the days we see even before the lockdown, before this big sickness has come, many churches had no prayer meeting at all. ஒருவேளை இந்த ஊரடங்கு முன்பதாக இருக்கட்டும், இந்த கொள்ளை நோய் நாம் சந்திப்பதற்கு முன்பதாகவே இருக்கட்டும், அநேக சபைகளுக்கு ஜெபிப்பதற்கான நேரங்களே இல்லாத சபைகளாய் அநேக சபைகள் இருந்தது. Usually in many churches, one of the middays will be a prayer meeting time. வழக்கமாய் ஒவ்வொரு பெரிய பெரிய சபைகளா இருக்கட்டும், சபைகள் எதுவா இருந்தாலும் வாரத்திலே ஒரு நாட்கள் ஜெபத்திற்காய் அவர்கள் தனியாய் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். There are churches which used to keep fasting prayer particularly. ஒரு சில சபைகளிலே உபவாச கூடுகை அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வந்தார்கள். That became a boring for many believers. இது இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய செயலாய் மாறிவிட்டது. So they have decided, let us do some other activities and pray. அது நிமித்தமாய் அவர்கள் நிர்ணயித்துக் கொண்டாங்க, நம்ம மற்ற நிகழ்வுகளை செய்து அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை அப்படியே மாற்றிக் Let me கொண்டாங்க. tell you, my dear friends, என்னுடைய நண்பர்களே, நான் இதை சொல்லுகிறேன், God sees from heaven what you and me doing. நீங்களும் நானும் செய்கிறதை நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து அவர் காண்கிற தேவனாய் When இருக்கிறார். you read Acts of the Apostle chapter 2, அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது verse 41 and 42, அதனுடைய 41 42 வசனம், 7 fundamental doctrines of the New Testament church is புதிய mentioned. ஏற்பாடு சபையினுடையதான 7 மிக தெளிமையான கொள்கைகளை குறித்து நாம் அதிலே பார்க்க முடிகிறது. When you read that, it is mentioned, நாம் அதை வாசிக்கும் பொழுது அவை இவ்வண்ணமாய் சொல்லப்படுகிறது. and it is very clearly mentioned. மிக தெளிவாய் அந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறதை அதிலே பார்க்க முடியும். People accepted the Lord, ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், and then they took baptism. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், They kept a separation, அவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் இருந்து வந்தார்கள். and then they kept the word of God, apostle doctrine. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே அவர்கள் They நிலைத்திருந்தார்கள். had breaking of bread. அவர்களுக்கு அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் அவர்கள் They இருந்தார்கள். had prayer. They had a fellowship. அவர்கள் அந்நியோன்யத்திலே அவர்கள் ஐக்கியத்திலே அவர்கள் இருந்தார்கள். Then it is written, அதற்கப்புறம் they எழுதப்பட்டிருக்கிறது, had prayers. அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். Look into that verse, அந்த வசனத்தை பாருங்கள். chapter 2 of அதனுடைய- Acts of the Apostle, அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 2ஆம் அதிகாரம் and verse 41 and 42. அதனுடைய 41 42 வசனங்கள். 7 fundamental truths of the word of God is recorded there. தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லப்படுகிறதான 7 அடிப்படையான கொள்கைகளை குறித்து நாம் இதிலே Those பார்க்கிறோம். who gladly received his word were baptized, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். and that were about 3,000 souls were added to them. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். And in verse 42, அதனுடைய 42ஆம் வசனத்திலே they continued steadfastly in the apostles' doctrine அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். and fellowship, அவர்கள் அந்நியோன்யத்திலே நிலைத்திருந்தார்கள். breaking of bread, அப்பம் பிக்குதலில் and நிலைத்திருந்தார்கள். in prayers. ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் You see தரித்திருந்தார்கள். that 7 thing it is very systematically recorded. 7 காரியங்கள் மிக தென்னந்தெளிவாய் ஒவ்வொன்றாய் வரிசையாய் சொல்லப்படுகிறதை Verse பார்க்கிறோம். 41 says, அதனுடைய 41ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, gladly received அவர்- his word, that means salvation. அவருடையதான வார்த்தை, அவருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அவருடைய ரட்சிப்பை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். And those who are saved, ரட்சிக்கப்பட்டவர்கள் they were baptized. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். And the third one, மூன்றாவது அவர்கள் செய்த காரியம், so salvation is there, ரட்சிப்பு இருக்கிறது, and then baptism is there, ஞானஸ்நானம் இருக்கிறது. and the third one, மூன்றாவதாக these 3,000 added to them, they were separated from another people. 3000 பேர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் அவர்கள் இருந்தார்கள். So the third one is separation, மூன்றாவது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். and the fourth one, நான்காவதாக and in verse 42, அதனுடைய 42ஆம் வசனத்திலே they பார்க்கிறோம், continued in God's word, அவர்கள் அப்போஸ்தலருடையதான உபதேசத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். and then it is written, அதற்கப்புறம் எழுதப்பட்டிருக்கிறது, fellowship, அவர்கள் ஐக்கியத்திலும் அந்நியோன்யத்திலும் இருந்தார்கள். breaking of bread, அப்பம் பிக்குதலிலே அவர்கள் இருந்தார்கள். and the last one it is says, கடைசியாவே சொல்லப்படுகிறது, in prayers. ஜெபத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். That was a very important factor. அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. Nowadays, new ideas, new generation, many of these fundamental things are cut down. இன்றைக்கு புதிய சந்ததியாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புதிய புதிய சிந்தனைகள்,
நாம் கற்றுக்கொண்டதான இந்த உபதேசத்தை விட்டு நாம் அநேக காரியங்கள் நாம் நிறுத்தி கொண்டோம். Church gathering became an entertainment area. சபை கூடுகிறதான நிகழ்வுகள் இன்றைக்கு ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வுகளாய் மாறிக்கொண்டது. Even if you gather for prayer, நீங்கள் ஜெபத்திற்காய் ஒருவேளை நீங்கள் கூடியிருந்தாலும் maybe 5 minutes prayer will be there. ஒருவேளை நீங்கள் ஜெபிப்பதற்காய் கூடியிருந்தீர்கள் என்று சொன்னால் 5 நிமிடங்கள் நீங்கள் ஜெபம் செய்வீர்கள். All other 45 minutes, 55 minutes talk different stories. மீதமுள்ள 55 நிமிடங்கள் நம்ம மற்ற கதைகளை நாம் பேச ஆரம்பித்து My விடுவோம். dear believers, என்னுடைய விசுவாசிகளே, when I say that one sitting in the presence of the Lord for prayer, தேவனுடைய பிரசன்னத்திலே ஜெபத்திற்காய் நாம் அமர்ந்திருக்கும் I பொழுது want you to examine this morning very clearly. நீங்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை தெளிவாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று As a விரும்புகிறேன். church member, did I break the altar, church altar of prayer? சபையினுடைய ஒரு அங்கத்தினரான நபராய் இருக்கிற நான் சபையினுடையதான பலிபீடத்தை நான் உடைத்தனா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். As I have told from the beginning of this lockdown, இந்த ஊரடங்கிற்கு முன்பதாகவே நான் தொடர்ச்சியை சொல்லிக் கொண்டு வருகிற காரியம் 7 a.m. to 8 a.m. all church members stay together in your own places. As a church we will pray. காலையிலே 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சபையாராய் நீங்களும் நானும் இருக்கிறதான இடத்திலிருந்து நாம் சபையாராய் ஒன்றாய் ஜெபிப்போம் என்று சொல்லி நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தேன். I thank the Lord for many families whom I have called. They said they are doing it. நான் அழைத்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டதான ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் அதை விசுவாசத்தோடு கூட இன்றைக்கும் அந்த 7 மணியிலிருந்து 8 மணி ஜெபத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். Let me tell you, as a church we are praying 7 a.m. to 8 a.m. காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நாம் சபையாய் நாம் ஜெபம் செய்கிறோம். Let us continue to build that altar, not breaking down. அந்த ஒரு பலிபீடத்தை நாம் இன்னும் கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் இருப்போம். ஒருபோதும் நாம் அதை சிதைத்து விட I வேண்டாம். want all the families எல்லா குடும்பத்தாரும் நான் in your வேண்டுகிறேன். places, in your house. நீங்கள் இருக்கிறதான உங்களுடைய வீடுகளில் Family prayer is different, church prayer is different. குடும்ப ஜெபம் அது தனிப்பட்டது. நீங்கள் கூடுகிற இந்த ஜெபம் இது சபையினுடைய ஜெபம், இது தனிப்பட்ட ஜெபமாய் And you இருக்கிறது. should have that one in your own places, sitting and praying. அது நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே நீங்கள் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to pray for the nation now. தேசத்திற்காய் நீங்கள் ஜெபிக்க நான் It is பாரப்படுகிறேன். your duty and my இது duty. உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. Examine our own life. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Did you change the time? நாம் நேரத்தை மாற்றிக்கொண்டோமா? Did you go and say that I will pray after some நான் time? பிறகு ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி சபையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை மாற்றிக்கொண்டேனா? I want you to just pray 7 to 8 a.m. particularly. காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் எங்க இருந்தாலும் சபையோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் You என்று want to pray விரும்புகிறேன். more time? You can pray more இன்னும் time. அதிகமான நேரங்கள் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை எடுத்து ஜெபித்துக் As I கொள்ளலாம். told you last week, ஏற்கனவே நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னவண்ண make it 3 times prayer. 3 நேரங்கள் உங்களுடைய ஜெப நேரங்களாய் மாற்றிக் கொள்ளுங்கள். Before the lunch, take some times and pray. மதியானம் உங்களுடைய உணவை நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாய் கொஞ்ச நேரத்தை எடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். Evening, you do the same thing. சாயங்காலமும் நீங்கள் அவ்வளமாய் நீங்கள் செய்யுங்கள். Dear believers, விசுவாசிகளே, friends, நண்பர்களே, this is the time of prayer. இது ஜெபத்தினுடைய நேரங்களாக It is இருக்கிறது. not that you enjoy something seeing or doing in your நீங்க houses. எதையோ பார்க்கறீங்க, எதையோ நேரத்தை செலவழிக்கிறீங்க என்று சொல்லி கொண்டாட்டத்தினுடையதான நேரங்கள் அல்ல. Stop entertaining as the world goes with a great crisis. India goes through a great crisis. உலகமானது இன்றைக்கு பெரியதான ஒரு சீதோஷ்ண நிலை, ஒரு நிலைமைக்கு நேராய், ஒரு சூழ்ச்சிக்கு நேராய் இன்றைக்கு நிலை கொண்டு இருப்பதை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய பொழுதுபோக்குகளை நாம் நிறுத்திக் கொள்ளலாம். God has kept you and to pray for the nation. தெய்வன் இன்றைக்கு உங்களை என்னை வைத்திருக்கிறார். நாம் தேசத்திற்காய் திறப்பில் நிற்பதற்காய் தெய்வன் நம்மை வைத்திருக்கிறார். 29 states in India. இந்தியா தேசத்தில் 29 மாநிலங்கள் இருக்கிறது. 7 union territories. 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. You know how many districts are there? எத்தனை மாவட்டங்கள் இருக்கு என்று தெரியுமா? All throughout India. இந்தியா முழுவதும் இருக்கிறதான You do not மாவட்டங்கள். know, note it down. ஒருவேளை நீங்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்க உங்க பேனா வைத்து குறித்துக் கொள்ளுங்கள். 709 districts. 709 districts. 709 மாவட்டங்கள் இருக்கிறது. All these 709 districts. இந்த 709 மாவட்டங்களும் District collectors are there. அதிலே மாவட்ட கலெக்டர்கள் இருக்கிறார்கள். Superintendent of police is there. அதிலே காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். Many other officers are there. மற்ற அநேக அலுவலக அதிகாரிகள் They இருக்கிறார்கள். need your prayer. அவங்களுக்குலாம் உங்களுடைய ஜெபம் வேண்டும். You know how many towns are there in India? எத்தனை பட்டணங்கள் நகரங்கள் நமக்கு இருக்கு என்று தெரியுமா? 7
7,993 towns. 7,933 நகரங்கள் நமக்கு இருக்கிறது. 7,993 towns. 7,993 நகரங்கள் நமக்கு இருக்கிறது. We can say almost 8,000 towns. ஒருவேளை நாம் சொல்லிக் கொள்ளலாம் 8,000 நகரங்கள் இருக்கிறது. It is easy to blame the authority, but they need your prayers. உண்மையிலே நாம் அதிகாரத்தில் உள்ளவங்களை குறை சொல்லுவது லகுவான காரியம். ஆனா அவங்களுக்கு உங்களுடைய ஜெபம் வேண்டும். 6 lakhs villages are there. 6 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. There are villages which has not even noted down, nobody mindful about it. இன்றைக்கு வரைக்கும் அறியப்படாததான கிராமங்கள் இன்றைக்கும் இருக்கதான் செய்கிறது. Let me tell you, my dear believers, என்னுடைய நண்பர்களே, நான் இதை தாழ்த்தி நான் சொல்ல விரும்புகிறேன். 29 states, 29 மாநிலங்கள், 709 districts, 709 மாவட்டங்கள் இருப்பதை பார்க்கிறோம். 7,993 towns, 7,993 மாவட்டங்கள் நகரங்கள் இப்படியா இருக்கிறது. and 6 lakhs villages. 6 லட்சம் கிராமங்களை பார்க்கிறோம். It is your duty and my duty. இது உங்களுடைய என்னுடைய கடமையா இருக்கிறது. Praying for the authorities there. அதிகாரத்திலே அங்க இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். Lord's servants there. தேவனுடைய ஊழியர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். Believers families. அங்குள்ள விசுவாசிகளுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். Common people. பொதுவான ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். All those who are suffering. கஷ்டத்திலும் பாடிலும் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Let the church arise and rebuild the altar and pray to the Lord. சபை எழுந்து ஜெபிக்கட்டும், நாம் தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறவர்களாய் நாம் இருப்போம். Believers, விசுவாசிகளே, examine our own life. நம்முடைய வாழ்க்கையை இந்த காலை நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Elijah went to the Mount Carmel, found the altar of the Lord is broken. எலியா கர்மேல் மலைக்கு தான் சென்றார், அங்கு தேவனுடைய பலிபீடத்தை தான் கண்டு This கொண்டார். morning, will you examine your own life? இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து Your பார்ப்பீர்கள். personal altar, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, your family altar, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, and your church altar. உங்களுடைய சபையினுடையதான பலிபீடத்தை குறித்து பாருங்கள். Examine our own life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து Let பாருங்கள். us rise and build the altar. நாம் எழுந்து தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறவர்களாய் இருப்போம். Let us repair the altar. நாம் தேவனுடைய பலிபீடத்தை நாம் இன்னும் செப்பனிடுவோம். This is the hour you and me need to do that. இதை செய்ய வேண்டியதான நேரங்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் இருந்து கொண்டு வருகிறோம். God has given you, this is the time, and that is why God has given us. தேவன் உங்களுக்கு இதுதான் நேரம் என்று சொல்லி தேவன் இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Oh churches, let us rise with a burden, have a great revival. சபைகளை நாம் எழும்புவோம், ஒரு எழுப்புதல் நம்முடைய சபைக்குள்ளாய் பலிபீடத்திற்கு நேராய் அவை உருவாகட்டும். Examine this morning. இந்த காலை நேரத்தில் நம்மை ஆராய்ந்து பாருங்கள். Are you standing alone? நீங்கள் தனிமையாய் நின்று Let me கொண்டிருக்கிறீர்களா? tell you, you are not alone. You are with a great God, with a majority. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் அல்ல, தேவனோடு கூட அதிக எண்ணிக்கையுள்ள நபர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Let us rise and repair the broken altar. நாம் எழுந்து நிற்போம், தேவனுடைய ஆலயத்தை நாம் பலிபீடத்தை செப்பனிடுகிறவர்களாய் இருப்போம். Commit our life into the hand of the Lord. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். The Lord will do great things for the nation. தேவன் உங்களுக்காய் தேசத்திற்காய் பெரிய காரியங்களை செய்வார். Your prayers needed for the nation. உங்களுடைய ஜெபம் தேசத்திற்கு Let us வேண்டும். continuously do it. நாம் தொடர்ந்து அதை செய்வோம். As I close, let me tell you one thing very நான் clearly. முடிக்கிற வண்ணமாய் ஒரு காரியத்தை நான் தெளிவாய் சொல்ல If விரும்புகிறேன். there is a person who is listening me what I have said, நான் சொன்னதான காரியத்தை கேட்கிறதான ஜனங்கள் யாரா இருந்தாலும் சரி, if your life is completely broken down உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் உடைந்து சிக்குநூறாய் இருக்கிறதா, and your life has no hope at all, உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி நீங்கள் let me இருக்கிறீர்களா? tell you very clearly, ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். there is a place you can come and build your life. நீங்கள் வந்து சேரக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது, அந்த இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். That Savior lovingly calling you, and all those who are with burden and heavy burden, come into me, I will give you rest. அந்த இரட்சகர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரத்தோடு கூட இருக்கிறீர்களோ, உங்களுடைய இரட்சகர் உங்களை அன்பாய் If you are அழைக்கிறார். broken down with your all kinds of situation, நீங்கள் உங்களுடைய வாழ்விலே எல்லா நிலைமையிலும் நீங்கள் உடைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் come to என்றால், Jesus Christ, the only one true living God. ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவனுக்கு நேராய் மாத்திரமே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி He விரும்புகிறேன். guarantee rest for your soul. உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். If you have never believed in the name of Jesus Christ, இதுவரைக்கும் உங்களுடைய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், seeing the situation, do not harden your heart. ஒருபோது நிலைமையை பார்த்து இன்னும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். Come and build your life. நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாய் கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள்.
Let's close our eyes. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் Look to செய்வோம். the Lord in prayer. நாம் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Merciful Lord, loving Heavenly Father, கிருபையாய் இறங்குகின்ற எங்கள் அன்பின் பிதாவே, thank you for this morning. இந்த காலை நேரத்துக்கு உமக்கு Thank ஸ்தோத்திரம். you for the word. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்கு உமக்கு Thank you ஸ்தோத்திரம். for the guarantee that you have given that you are not alone. ஆண்டவரே, நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களா இல்லை என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்கு உமக்கு Help ஸ்தோத்திரம். that every believers to understand where their altar is broken down. ஆண்டவரே, எங்களுடைய பலிபீடம் எங்கு உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீர் உதவி Help செய்யுங்க. that every believers may be able to search and repair the altar which is broken down. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுக்குள்ளாய் உடைந்து போனதான பலிபீடத்தை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரை செப்பலிடுவதற்கு நீர் உதவி செய்யுங்க. I continuously pray for everyone, those who listen. ஆண்டவரை, எங்களை கேட்கிறதான ஒவ்வொருவருக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Bless them. நீர் அவர்களை I do ஆசீர்வதிங்க. not know what is their situation. ஆண்டவருடைய நிலைமை என்னவென்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. Maybe a problem or sickness. ஆண்டவரே, ஒருவேளை வியாதியாய் இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையாய் கூட இருக்கலாம். Your divine hand may heal them. Lord. உம்முடைய தெய்வீக கரம் அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி Thank you for விரும்புகிறேன். answering many of the prayers. அநேக ஜெபங்களுக்கு நீர் பதிலை கொடுத்ததற்காக உமக்கு We ஸ்தோத்திரம். trust you, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை We விசுவாசிக்கிறோம். pray for our nation. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கு விசேஷமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். President. எங்களுடைய ஜனாதிபதிக்காய் ஜெபிக்கிறோம். Prime Minister. ஆண்டவரே, எங்களுடைய பிரதமருக்காய் நாங்கள் Cabinet ஜெபிக்கிறோம். members. ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்காய் ஜெபிக்கிறோம். All the chief ministers. ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தினுடையதான சிஎம்களுக்காய் நாங்கள் All ஜெபிக்கிறோம். the collectors. ஆண்டவரே, ஒவ்வொரு கலெக்டருக்காய் நாங்கள் All ஜெபிக்கிறோம். those who are working in medical line. ஆண்டவரே, மருத்துவ துறையிலே பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். All those who are suffering, have mercy on the land. ஆண்டவரே, கஷ்டத்தில் இருக்கிறதான பாடில் இருக்கிறதான எங்களுடைய தேசத்தின் மேல் நீர் கிருபையாய் இறங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். We seek your guidance, Lord Jesus. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தலை நாங்கள் நாடுகிறோம். Have mercy on us. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கிருபையாய் Let இறங்குங்க. your face shine upon us. உம்முடைய பிரகாசம் எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி Let your விரும்புகிறேன். face shine upon this land of India, Lord. ஆண்டவரே, உம்முடைய முகமானது எங்களுடைய தேசத்தின் மேல் பிரகாசிக்கப்படட்டும். Let your name may be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you for listening my prayers. என்னுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு ஸ்தோத்திரம். Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen. Let me tell you one more word. Thank you for listening. என்னை கேட்டதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நான் உங்களுக்கு நன்றி I சொல்கிறேன். want all believers read that same chapter 18 and pray sometimes as I told you. ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் அந்த 18ஆம் அதிகாரத்தை வாசித்து நீங்கள் குடும்பமாய் ஒரு சில நிமிடங்கள் நேரங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் May விரும்புகிறேன். God bless you abundantly and let us keep on praying 7 a.m. to 8 a.m. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சபையாராய் நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். Amen.